முழுவதுமே காதலர் தினம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நிலையில ரெட் ரோஸ் தரதுல ஆரம்பிச்சு காஸ்ட்லி பரிசுகள் வரைக்கும் கொண்டாட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதையெல்லாம் பரிசா தரக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். காதலர் தினத்துல கடற்கரை, பூங்கா, பொழுதுபோக்கு கூடங்கள், மால், சினிமா தியேட்டர், உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பக்கூடிய திசையெல்லாம் காதலர்களுடைய அட்டகாசம் அதகலப்படுத்தும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காதலர்கள் மட்டுமில்லாம திருமணமான ஜோடிகளும் கூட காதலர் தின கொண்டாட்டத்துல திளைக்கிறாங்க. அன்பை வெளிப்படுத்த பரிசு பொருட்கள் அவசியம் என்றாகிவிட்டது. இப்போல்லாம் பரிசு பொருட்கள் அன்பை பரிமாறவும் ஊக்கப்படுத்தவும் கொடுக்கப்படுது. இதே போல காதலர்கள் எல்லாருமே அன்பானவர்களுக்கு பரிசுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சில பரிசு பொருட்களை கொடுத்தா காதல் பிரேக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்றது சாஸ்திர காதலர்கள். அதிலும் இந்த குறிப்பிட்ட 7 பொருட்களை பரிசா கொடுத்தா கண்டிப்பா பிரேக்கப் தானா? அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பரிசு பொருட்களா முட்கள் கொண்ட செடிகளை கொடுக்கக்கூடாது. இவை எதிர்மறை ஆற்றலை உருவாக்கிவிடும். உறவில் சண்டையை ஏற்படுத்தலாம். ஆனா ரோஜாக்களை கொடுப்பதில் தவறில்லை. ரோஜாக்கள்லையும் முள் இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடாது. ரோஜாவுடைய கிளைகள்ல தான் முட்கள் இருக்கு. அதே போல கருப்பு நிற பொருட்களையும் பரிசா கொடுக்காதீங்க. இவை துக்கத்தை உணர்த்தும் நிறம். இதனால் விரைவில் பிரிவு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால தவறான புரிதல் ஏற்படுத்திவிடும். காதலன் அல்லது காதலிக்கு மஞ்சள், பிங்க், பச்சை நிறங்களை கொடுங்க. அதே போல கூர்மையான கத்தி, கத்திரிக்கோள் போன்றவை கூட விரிசலை ஏற்படுத்தும். அதே போல 4, 8 போன்ற எண்ணிக்கையில் எதையும் வாங்கி தராதீங்க. இதனால துரதிருஷ்டம் ஏற்பட்டுவிடும். ரோஜா பூ கொடுப்பதாக இருந்தாலும் ஒற்றை ரோஜாவை கொடுக்காதீங்க. இரும்பு, எஃகு போன்ற உலோகங்களால் ஆன பரிசுகளையும் கொடுக்காதீர்கள். இதனால 2 பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்படலாம். வெள்ளி, தங்கம் ஆகியவை நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். ஆனால் தங்கம் விற்கும் விலைக்கு தங்கத்துல பரிசு என்றால் அவரவர் சாய்ஸை பொறுத்ததுதான். பழைய அல்லது பயன்படுத்திய பொருட்களும் எதிர்மறை ஆற்றலை தரும். இதனால் உறவின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும். இதனால் இந்த பொருட்களை பரிசா கொடுப்பதை காதலர் தினத்துல தவிர்த்திடுங்க.